நல்லா இருக்கு ப்ரோ. பிளாக் பஸ்டர் ப்ரோ. எதுவுமே கனெக்ட் இல்ல ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல தான் நல்லா இல்ல ப்ரோ. கொஞ்சம் எதுவுமே இல்ல ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ரோ. சாங் நல்லா தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் தான் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங் லாக் இல்ல. பார்க்கலாம் ப்ரோ நிறைய வாட்டி. சூப்பர் ஹிட் ப்ரோ. கம்பேக் ப்ரோ. பிரபாஸ் கம்பேக். இல்ல செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் ப்ரோ. பார்ட் 2 கிளைமேக்ஸ் அது அவ்வளவு எல்லாம் இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. சலார் கேஜிஎஃப் மேல இருக்கு. இல்ல அம்மா சென்டிமெண்ட் இது இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பட் லாஸ்ட்டுக்கு கவர் ஆயிடுச்சு. இல்ல லாக் எதுவும் இல்ல. ஸ்டோரி நல்லா போயிடுச்சு. நல்லா ப்ரோ. கேஜிஎஃப்க்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ரொம்ப வித்தியாசம். ஸ்டோரி வந்து இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரோ. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கான்சர்ல இருந்து ஒரு வில்லனிசம் நிறைய. ஹீரோ நல்லா இருக்கு ப்ரோ. பிரபாஸ் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. கேஜிஎஃப் மாதிரி இல்ல சொல்ல முடியாது. பட் படம் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல எல்லாம் எமோஷனலா அம்மா சென்டிமெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணா பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா எல்லா ஃபைட் சீன்ஸும் பயங்கரமா இருக்கு. அதான் ஒரு ஃப்ரெண்டுக்காக என்ன வேணா பண்ணுவான் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. ஆனா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்போது நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு படம். நல்லா தான் பார்க்கலாம். இல்ல வில்லன் ஒன்றும் யாரு வில்லன் விஷயம் பண்ணல. அது செகண்ட் படத்துல தெரியும்னு நினைக்கிறேன். வில்லன்ற ஒரு கேரக்டர் எல்லாரும் வில்லன் மாதிரி தான் வில்லன்ஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க படத்துல. ஆனா யார் அந்த மெயின் வில்லன்லாம் யாருன்னு சொல்லி காட்டுறாங்க. சாங்ஸ் அப்பப்போ வரும். பிளஸ்ஸா ஃபைட் சீன்ஸா அதிகமா இருக்கும். அதான் பிளஸ்ஸா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. படம் ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. அவுட் ஆஃப் 10 7 கொடுக்கலாம் ப்ரோ. சேம் அதே சினிமோட்டோகிராஃபி அதே டீம் தானே ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லா வந்து அதே மாதிரி தான் டார்க் ஒரு சீன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்தந்த டைரக்டர்ஸ் ஒரு சிக்னேச்சர் வச்சிருப்பாங்க. எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த நைட் சீன்ஸ்ல வந்து இது பண்ற மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க ப்ரோ. ரெண்டும் வந்து லேக் தான் ப்ரோ. ரெண்டு பாட்டும் வந்து லேக் தான். ஆனா லேக் கவர் பண்ற மாதிரி அப்பப்போ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃப்லயும் சிமிலரா வந்து ஒரு 2 ஃபைட் சீக்வன்ஸ் சம்திங் வந்து வச்சிருக்காங்க ப்ரோ. ஃபுல்லா வந்து லீடு வந்து செகண்ட் ஹாஃப்க்கு தான் லீடு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்ல இருந்து ஹைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைப் ரிவீல் பண்ணுவாங்க பார்த்தேன். கொஞ்சம் அப்படியே ரிவீல் பண்ற டைம்க்கு செகண்ட் ஹாஃப் லீட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் ஃபுல்லா வந்து ஒரு டீசென்டான ஒரு ஃபைட் மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து லீட் கொடுத்துட்டாங்க. ஆர்மி எல்லாம் ஸ்ருதி ஹாசன் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்க்ரீன் டைம் தான். அவங்களுக்கு வருவாங்க போயிடுவாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்க இருந்தது வந்து திடீர்னு வந்து ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருக்கு. பட் வந்து எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குமா காட்டியிருக்காங்க. இதுல வந்து லைக் நிறைய வந்து ஏதோ ஆர்மிஸ் வந்து காட்டியிருந்தாங்க. லைக் அந்தந்த ஆர்மிஸ் வர மாதிரி. பட் அவங்க யாரும் கிளாஷ் இதுல காட்டல. செகண்ட் ஹாஃப்ல தான் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்ட போறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் போயிட்டு அப்படியே போற மாதிரி தான் வரப்போகுது. இப்பவே ஃபிளாஷ்பேக் தான். ஃபுல்லா கதை ஃபுல்லா ஃபிளாஷ்பேக் தான் ப்ரோ. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட். சாங்ஸ் எதுவுமே வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஆடியன்ஸ்க்கு. கனெக்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து அந்த ஃபைட்ஸ்க்கு எல்லாமே பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. கேஜிஎஃப் மாதிரியே தான் இருக்கு. லைட்டா நல்லா தான் எடுத்திருக்காரு.